ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். நாட்டின் உயரிய பொறுப்பில் உள்ளவர், பத்மபூஷன் விருதை பெற்றவர். 70 வயதை கடந்த அந்த நபர் தான் முதல் முறையாக வாக்களிக்கப் போவதாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். யார் அவர்? இத்தனை நாட்களாக வாக்களிக்காமல் இருந்ததற்கு என்ன காரணம்? தெரிந்து கொள்ளலாம் இந்த தொகுப்பில். 18 வயது நிரம்பியவர்கள் மட்டுமே முதல் முறை வாக்காளர்கள் அல்ல. 50 வயதை கடந்தவர்களும் முதல் முறை வாக்காளர்களாக இருக்கலாம். டெல்லியில் முதல் முறையாக வாக்களிக்க நானும் ஆவலுடன் காத்திருக்கிறேன். இப்படி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் 16வது நிதிக்குழுவின் தலைவர் அரவிந்த் பனகாரியா. தேர்தல் வந்தாலே ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என பல தரப்பிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் 50 வயதை கடந்த அரவிந்த் பனகாரியா இதுவரை வாக்களிக்காமல் இருந்தாரா? முதல் முறையாக வாக்களிக்கப் போகிறேன் என பதிவிட்டதற்கு காரணம் என்ன என மில்லியன் கேள்விகள் எழுகின்றன. 1952ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் நாகவூர் மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் பிறந்தவர் அரவிந்த் பனகாரியா. 71 வயது நிரம்பிய அரவிந்த் பனகாரியா சர்வதேச அளவில் உள்ள நிதி அமைப்புகளின் பணியாற்றிய திறமை மிக்கவர். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொருளியல் பேராசிரியரான இவர் ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைமை பொருளியலாளராக பணியாற்றியுள்ளார். மேரிலாந்து பல்கலைக்கழகத்தில் 1978ஆம் ஆண்டு முதல் 2003ஆம் ஆண்டு வரை பொருளியல் பேராசிரியராகவும் பன்னாட்டு பொருளியல் மையத்தின் ஒருங்கிணைப்பாளராகவும் பொறுப்பு வகித்த இவர் உலக வங்கி, சர்வதேச நிதியம், உலக வர்த்தக அமைப்பு, ஐநாவின் வணிகம் மற்றும் வளர்ச்சிக்கான அமைப்பு போன்றவைகளின் பல்வேறு பணிகளில் இருந்துள்ளார். 2015ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவராக பணியாற்றிய அரவிந்த் பனகாரியா இந்தியாவின் G20 ஷெர்பாவாகவும் பணியாற்றினார். 10க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ள அரவிந்த் பனகாரியா 2008ஆம் ஆண்டு எழுதிய இந்தியா தி எமர்ஜிங் ஜெயிண்ட் மிக பிரபலமாக பேசப்பட்டது. அரவிந்த் பனகாரியாவின் பணிகளை மெச்சிய இந்திய அரசு அவருக்கு 2012ஆம் ஆண்டில் நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. இப்படி பொருளாதார துறையில் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றிய அரவிந்த் பனகாரியா பல ஆண்டுகளாக அமெரிக்காவிலேயே தங்கியிருந்திருக்கிறார். தற்போது இந்தியாவின் நிதிக்குழு தலைவராக உள்ள நிலையில் டெல்லியில் தங்கியிருக்கும் அவர் மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க 71 வயதில் பதிவு செய்திருக்கிறார். மே 25ஆம் தேதி டெல்லியில் வாக்குப்பதிவு செய்ய ஆவலுடன் காத்திருப்பதாகவும் பதிவிட்டிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.